ரைட், மார்னிங் நடந்தது கூட நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஃப்ரீ டைம்ல இருக்கப்ப கூட பாருங்க. கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ரெக்கார்டிங் போகுது. ஓகேம்மா, லிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், மீதி இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக் டாபிக்ஸ்லாம் நம்ம பிசிக்ஸோட கம்பைன் பண்ணி நடத்திக்கலாம். நோ வரிஸ். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்தது ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. அதுக்கு மட்டும் நான் யூடியூப்ல லிங்க் அனுப்புகிறேன், அதை மட்டும் பாருங்க. அதில் யூடியூப்ல நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து நம்ம ஆரம்பிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் பிசியாலஜி. அது வந்து 4th யூனிட். அப்போ 3rd யூனிட் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸ்டார்ட் பண்ணலாமா? டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கேள்வி. பார்த்துடலாம். ஹெட்டிங் அதிகமா பயாலஜி, செல் யூனிட் ஆஃப் லைஃப். ஆரம்பிக்கலாமா? வாய்ஸ் கேக்குதா? கிளியரா இருக்கா? ஓகே, பயாலஜி தான். ஸோ டக்குன்னு பார்த்துலாம். செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான் ஒன்று சேர்ந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ செல்ஸ் இல்லைன்னா நம்ம பாடி கிடையாது. அப்போ செல் தான் வந்து லைஃபோட பேசிக் யூனிட்னு நான் சொல்லுவேன். லைஃபோட பேசிக் யூனிட்னு நான் சொல்லுவேன். அது என்ன சார் பேசிக் யூனிட்? இப்போ ஒரு பில்டிங் எடுக்கிறோம். ஒரு பில்டிங் வந்து பல செங்கல்களை செஞ்சிருக்கான்னு ஞாபகிச்சுக்கலாம். நிறைய பிரிஸ்க் வச்சு தானே செஞ்சிருப்பாங்க. அப்போ ஒரு பிரிஸ்க் எடுத்தோம்னா, ஒரு செங்கல் எடுத்தோம்னா அதுதான் அதோட யூனிட். அப்ப என்னோட உடம்பு ஃபுல்லா செல்ஸ் தான். அப்ப என்னோட பாடி என்னோட லைஃப் எதால கேட்டாச்சு? செல்லால மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்போ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? செல்லுன்னு சொல்லுவோம். நான் டவுட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் ஈவினிங் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அதை டிஸ்கஸ் பண்ணி விட்டுலாம். சரி, இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, அப்படியே போக செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இப்போ லைஃபோட ஒரு யூனிட்டா செல்லை பார்க்குறோம். சரிங்க சார், இதுல என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்? செல் தான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட். இது நமக்கு தெரிஞ்சதை இது நம்ம எதுவும் படிக்க போறது கிடையாது. சரி, நிறைய சயின்டிஸ்ட் வருவாங்க.
பட் நமக்கு தேவை என்சைடில் கொடுத்த சயின்டிஸ்ட். ராபர்ட் ஹூக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் செல்லை டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. எப்படி சார் செல்லை டிஸ்கவர் பண்ணாரு, என்ன செல்லை டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்க் இருக்குல்ல, மரத்துல இருந்து பட்டை, அந்த மரம் பெரிய பெரிய மரத்துல உரிச்சு வரதுல பட்டை, அந்த கார்க் செல்ஸை ரிசர்ச் பண்ணாரு. கார்க் செல்ஸ் ரிசர்ச் பண்றப்போ அது பார்க்க இந்த மாதிரி எக்ஸகனல் ஷேப்பா இருந்துச்சு, பார்க்க ஒரு தேனி கூடு கட்டின மாதிரி ஹனிகோம் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹனிகோம் மாதிரி இந்த விஷயத்தை தான் அவர் இனிஷியல்ல வந்து இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு இதே ஸ்ட்ரக்சரை கார்க்ல பார்த்தாரு. அப்போ இந்த ரூமா இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லுன்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. அப்ப அததான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ராபர்ட் ஹூக் தான் செல்லை கண்டுபிடிக்கிறாரு. செல்லுல ஊக்கு குத்துனா ஞாபகம் வச்சுக்கலாம், செல்லுல ஊக்கு குத்துனா ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய தேடி இருக்கு, நான் ஷார்ட்கட் சொல்லி தரேன், மறக்காது. ஆனா என்ன, இவர் கண்டுபிடிச்சது டெட் செல்ஸ் தான். ஏன்னா கார்க் அப்படிங்கிறது டெட், பட்ட செல்ங்கிறது அப்படிதானே, டெட் செல்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணாரு. ஓகே, நமக்கு தேவை லிவிங் செல்ஸ். அதை ஐடென்டிஃபை பண்ணது ஆண்டன் வான் லுவான் ஹூக். ஆண்டன் வான் லுவான் ஹூக் தான் லிவிங் செல்லை ஃபர்ஸ்டாக அப்சர்வ் பண்ணாரு. எப்படி சார், நிறைய கதை சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1632 1730 வாழ்ந்த சயின்டிஸ்ட். நிறைய கதை இருக்கு, அது ஒரு கதை நமக்கு சொல்றேன், ரியலா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் காலத்துல எப்படி இருந்துச்சு நமக்கு எப்படி தெரியும். என்ன இருந்துச்சுன்னா, ஆண்டன் லுவான் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருந்தாராம். கதை தான் நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. அந்த ஜாப் எடுத்துட்டு இருக்கப்போ ஒரு ஒரு ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார் பார்ட் டைமா. அப்ப அந்த பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ மழை பெஞ்சிச்சு. மழை பெய்யறப்போ ஒரு கண்ணாடி வழியா வந்து ஒரு கடை கண்ணாடி இருக்குல்ல, கிளாஸ், அது வழியா வந்து அந்த டிராப்ஸ் எல்லாம் மேல அந்த கண்ணாடியில பட்டுச்சான். இவர் இந்த சைடு பாக்குறப்போ அது ரொம்ப பெருசா தெரிஞ்சான். அப்போ கண்ணாடியோட இன்னொரு சைடு பாக்குறப்போ அந்த இது பெருசா தெரியுதுங்கிற விஷயத்த ஆராய்ச்சி பண்றது, லென்ஸுங்கிற ஒரு விஷயம் அப்போ உருவாக ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்த ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. அப்படிதான் ஆண்டன் லுவான் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்றாரு. என்னென்ன ஜூம் பண்ணி பாக்குறாரு, ஆர்பிசி செல்ஸ், ஹியூமனோட ஸ்பெர்ம் செல்ஸ், விந்தணுக்கள், ரத்த சிவப்பணுக்கள், இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு ஆண்டன் லுவான். ஸோ ஆண்டன் லுவான் தான் ஃபர்ஸ்ட் லிவிங் செல் ஐடென்டிஃபை பண்றாரு. ராபர்ட் ஹூக் டெட் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்றாரு. சரி, அவங்க அப்பா கண்ணாடி, அதான் நமக்கு தெரியாது, இதுவே ஒரு கதை தான். சொல்லியிருக்காங்களா யாராவது? அப்படியா, நமக்கு அது எக்ஸாக்டா தெரியாது. இந்த ஸ்டோரியை நான் பெருசா சொல்ற நம்புறது இல்லை. ஏன்னா கண்ணாடி வழியா இருக்கலாம், மேபி இப்படி இருக்கலாம், கண்ணாடி வழியா லென்ஸ் கண்டுபிடிக்கல. லென்ஸோட ஐடியாவை பயாலஜி கொண்டு வந்தாரு. எந்த ஒரு சயின்டிஸ்டும் எது கண்டுபிடிச்சாலும் சொல்லிடாதீங்க, அதை மாட்டிக்குவீங்க. நானும் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை ப்ரூவ் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். சரி ரைட், நமக்கு அந்த கதை தெரிஞ்சுட்டா போதும். இப்படி யார் யார் சார் இந்த ரிசர்ச்ல வந்தாங்க, தமிழ்நாடு புக்ல தெளிவா கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் தான் இந்த பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு, செல்லுங்கிற விஷயத்தை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அதுக்கு பேர்லாம் தரல. ராபர்ட் ஹூக் டெட் செல்ஸை கண்டுபிடிக்கிறாரு. ஆண்டன் வான் லுவான் ஹூக் லிவிங் செல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்வீடன் ஸ்வான் ஒரு தியரி தராங்க, விர்ச்சோ அதை மாடிஃபை பண்றாரு. இந்த சயின்டிஸ்ட்ல தான் நமக்கு கேள்வி அதிகமா வரும். என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்ப்போம். சார் எப்ப சார் இந்த செல்லோட ரிசர்ச் பெருசா டெவலப் ஆச்சு? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம். இது வந்து நார்மல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, இது நீங்க லேப்ல பார்த்துருப்பீங்க. இது வழியா உங்களோட கண்ணை வச்சு இந்த இடத்துல வந்து ஸ்பெசிமெனை வச்சு கீழே லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். நானும் பண்ணியிருக்கேம்மா. மைக்ரோஸ்கோப் வந்து எங்க லேப்ல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நான் ஒன்று ப்ரைவேட்டாகவும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், ரொம்ப கஷ்டம். அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு லைட், இப்ப இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் இங்கே லைட் வந்துருது, ஸோ அப்படி வச்சு பார்த்தோம்னா தெளிவா தெரியுது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் விலை கம்மி. ஆனா இன்னுமே எங்க, நான் சொல்றது நான் படிச்ச காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய காலேஜ். ஸோ அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சத்துல வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டாஃப்ஸ். ஆனா ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து மாடர்ன் டெக்னாலஜி வைக்க முடியல. ஒரு ஸ்டாஃபுக்கு பர் மந்த் சேலரியே 80,000 1 லட்சம் ரூபா கவர்மெண்ட் சேலரி. ஆனா மைக்ரோஸ்கோப்போட விலை ஒரு 20,000 25,000 ரூபா. லேட்டஸ்ட் மைக்ரோஸ்கோப் பிரைஸ் நல்லாதான் இருக்கு, மிஞ்சு போனா 30,000 ரூபா. ஒரு 10 வாங்கி போட முடியல. அப்படி போயிட்டு இருக்குமா? என்ன ரீசன்? ஏன்னா யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ல. ப்ரொஃபசர்ஸ்க்கு சேலரி சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பொருட்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாது. நாளைக்கு நீங்க படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ்ல மேக்ஸிமம் இருக்காது ஃபண்டு, டாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மைக்ரோஸ்கோப் ரொம்ப கொடூரமா இருக்கும்.
அதை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் அப்படிதான் நான் ஸ்பெசிமென் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸே ஆகல. என்னடான்னு தெரியல, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். டக்குன்னு லேப் அசிஸ்டன்ட் வந்தார். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் சார்? ஃபோக்கஸ் பண்றேன், ஒன்றும் ஃபோக்கஸ் ஆகல. அதுல லென்ஸே இல்லடா. லென்ஸ் இல்லாம எதனா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அப்படி. அப்புறம் தான் பார்த்தா அதுல லென்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இனிஷியல் டேஸ்ல. சிலதுக்கு லைட் இருக்காது, அதெல்லாம் அவங்க சொல்ற வரைக்கும் தெரியாது. நான் பாட்டுல ஒரு ஆர்வத்துல பார்த்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப தலைவலி பிடிச்சிக்கும். அதெல்லாம் போக போக இன்ட்ரெஸ்ட் ஆகும். பட் அது ஒரு பெஸ்ட் கம்பேனியன். போக போக காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல அவைலபிள், நல்லதா பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய இது வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அது மூலமா நீங்க ஸ்பெசிமென் கண்டுபிடிப்பீங்க. அது மூலமா தான் ஒருத்தரோட டிசீஸை கண்டுபிடிப்பீங்க. இனிமேல் மைக்ரோஸ்கோப் வேற, நீங்க வேற இல்லை. எம்பிபிஎஸ் ஆயிட்டீங்கனாலே செல்லு தான் ரிசர்ச் பண்ணணும். அதனால உங்களுக்கு மைக்ரோஸ்கோப் ஒரு ஃப்ரெண்டு. இதோட பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஆர்வமா இருக்கு, பட் நமக்கு டைம் இல்லை. அதனால இந்த பக்கம் சும்மா டயக்ராம் மட்டும் பார்த்துறேன். இன்னொன்று எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இந்த பக்கம் இருக்கு. இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கி. இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் நுண்ணோக்கி. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்னன்னா ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்ட். ஸ்பெசிமெனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் செல்லை பத்தி ரிசர்ச் ரொம்ப பெருசா டெவலப் ஆச்சு. அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனா பழைய கொஸ்டின்ல யார் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்செல்லாம் கேட்பாங்க. நமக்கு நீட்ல அது கிடையாது. சரி, என்னவா எப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பா? நமக்கு நீட்ல கிடையாது. சரி, ஆனா இப்போ செல்லை பத்தி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க. பட் அந்த ரிசர்ச்ல அந்த ரிசர்ச்ல 2 சயின்டிஸ்ட் அது தியரியா கொடுத்தாங்க. டக்கு டக்குன்னு பார்த்தலாம். ஒரு சயின்டிஸ்ட் பேர் ஸ்லீடன். ஃபர்ஸ்ட் போட்டோ மீசகாரர் ஸ்லீடன் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணாரு. எதை சார் ரிசர்ச் பண்ணாரு? பிளான்ட் செல்ஸ் ரிசர்ச் பண்ணாரு. கவனிங்க, பிளான்ட் செல்ஸ் ரிசர்ச் பண்ண இவர் ஒரு பாட்டனிஸ்ட். ஓகே, என்ன இயர்? 1838. நீட்ல கேட்பான். என்ன சயின்டிஸ்ட்? ஜெர்மனியை சேர்ந்தவர். ஜெர்மனிய சேர்ந்தவர். அடுத்தது இன்னொருத்தர் ஸ்வான். இவர் பிரிட்டிஷை சேர்ந்தவர். இவர் ஜுவாலஜிஸ்ட். பென்சில பண்ணாதீங்க, பல்லு கூசுது. பேனாவில மார்க் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வான் வந்து ஒரு ஜுவாலஜிஸ்ட். நீட்ல கேட்பான். என்ன சார் பண்ணாரு? அனிமல் செல்ஸா? இல்ல, பிளான்ட் செல்ஸ் சேர்த்து பண்ணாங்க. இது நீட்ல குழப்பவா? ஸ்வான் வந்து அனிமல் செல்ஸ் மட்டும்தான் பண்ணான்னு சொல்லுவாங்க. நோ. ஃபர்ஸ்ட் பென்சில் ஏன் யூஸ் பண்றீங்க? பென்சில் உடச்சி குப்பத்தூர்ல போடுறது. எது பென்சில் யூஸ் பண்றீங்க? 12th முடிஞ்சிச்சு இல்ல, நீ பென்சிலே கிடையாது. காலேஜ்லயும் பென்சில் கிடையாது, ஃபுல்லா பேனா தான். தப்பு பண்ண திருத்த கூடாது, அதுதான் பேனா. அனிமல் செல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ரெண்டையும் ரிசர்ச் பண்ணதா ஸ்வான். குழப்பமா, கேர்ஃபுல்லா இருங்க. இவர் பண்ண இயர் 1839ல பேப்பர் கொண்டு வராங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அதனால 2 பேருமே சேர்த்து செல் தியரிய கிரியேட் பண்றாங்க. பாயிண்ட் புரிஞ்சு யாரு? அதான் சொன்ன, அப்படி போகக்கூடாது. இவர் பிளான்ட், இவர் அனிமல் பிளஸ் பிளான்ட் ரெண்டுமே ரிசர்ச் பண்ணாரு. இவரு பிளான்ட் மட்டும் தான் பண்ணாரு. யாரு? ஸ்லீடன். ஓகேங்களா? ரைட், இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 8 மணிக்கு ஜெர்சியை போட்டு, இது என்னது, ஜூலி தானே, ஜூலி பாட்டு பாடிட்டு இருக்கா. ஜெர்சி போட்டு போட்டுருந்தா ஷார்ட்கட்டு. ஜெர்சியா இல்ல ப்ளீஸ் தேங்க்ஸ். அது அப்ப இல்லைன்னு ஷார்ட்கட்டு. 8 மணிக்கு ஜெர்சி போட்டு, ஜெர்சி இந்த இதுல பொண்ணு பேரா கொடுத்துருப்பேன். ஜெர்சி 2 டைப்ல இருக்கு, நான் பொண்ணு பேரா கொடுத்துருப்பேன். 8 மணிக்கு ஜெர்சிங்கிற பொண்ணு ஸ்லீவ்ஸ் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு சார்னா இது குழப்பம், அதனால. ஆனா 8 மணிக்குன்னா 1838. ஜெர்சினா ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர், ஸ்லீவ்ஸ்னா அந்த ஜெர்மனி சேர்ந்த ஒருத்தர் ஸ்லீடன். பாட்டு பாடிட்டு இருக்காருன்னா இஸ் அ பாட்டனிஸ்ட். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 8 மணிக்கு 1838 ஜெர்சிங்கிற பொண்ணு ஜெர்மனி, ஸ்லீவ்ஸ் போட்டு ஸ்லீடன், பாட்டு பாடிட்டு இருக்கா பாட்டனிஸ்ட். பிளான்ட பத்தி மட்டும் சர்ச் பண்ணிருப்பாரு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டா மீதி எல்லாம் ஈஸியா குழம்பாது. அப்ப ஸ்வான் ஜுவாலஜிஸ்ட், ஸ்வான் பிரிட்டிஷ், ஸ்வான் 1839, ஸ்வான் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். இதுதான் ஷார்ட்கட். ஷார்ட்கட் போட்டோம்னா நமக்கு மறக்காது. 1838 1839 இவங்க 2 பேரோட பேப்பர் சேர்த்தா நீ செல் தியரியா வைக்கிறாங்க. எல்லாம் ஓகே சார், என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க அப்படின்னா போலாம். அந்த செல் தியரியில என்னதான் சொல்றாங்க,
கவனிங்க. ஸ்லீடன் வந்து பிளான்ட் செல்ஸ்ங்கிறது செல்லால தான் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. பிளான்ட்ஸ்ங்கிறது செல்லால தான் கிரியேட் ஆகும்னு சொல்றாரு ஸ்லீடன் பாட்டனிஸ்ட். ஸ்வான் ஜுவாலஜிஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், செல்லுக்கு வெளியே பிளான்ட் செல்ஸ் ஆராய்ச்சி பண்றப்போ செல்லுக்கு வெளியே ஏன்னா ஒரு பிளான்ட் செல்ஸ் ஆராய்ச்சி பண்ண ஸ்வான் பிளாஸ்மா மெம்பரேன் மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னாரு. அவுட்டர் லேயர் இருக்கு, ஆனா பிளாஸ்மா மெம்பரேன் இவரு சொல்ல. அதனால போதும். செல்லை ரிசர்ச் பண்ணி பாக்குறாரு, செல் வால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு மேல இது ஒண்ணு இருக்குப்பா, இது அனிமல் செல்ல கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. அனிமல் செல்லுக்கும் செல் வால் கிடையாது, அதான் சொல்றாரு. பிளான்ட் செல்லுக்கு மேல செல் வால் மாதிரி ஒரு அவுட்டர் லேயர் இருக்கு அப்படிங்கிறாரு. அனிமல் செல் மேல அது கிடையாது. ஹைப்போதிசிஸ்னா கதை மாதிரி, எனக்கு இது தோணுது, நீ வேணா அதை கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஹைப்போதிசிஸ் சொல்றாரு, அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். ஒரு செல் எப்படி இருக்குன்னா, அந்த செல் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டையும் அனிமலையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லீடன் ஸ்வானோட கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் போதும். இனி குழம்பாது, இந்த ஷார்ட்கட் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு குழம்பாது. ஓகேவா? ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாமா? ப்ரீவியஸ் ஸ்கிரீன்ல போய் 1839ல ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் யாரு? ஸ்வான். வெரி குட். ஸ்வான் பாட்டனிஸ்டா ஜுவாலஜிஸ்டா? தலைமையில கூட்டினா தலை பலாப்பழம் மாதிரி வீங்கிரும். ஜுவாலஜிஸ்ட். விலங்கு அறிவு ரிசர்ச் பண்ணதான் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். எப்படிமா ஒருத்தன் ரெண்டு இதுவும் படிக்க முடியும்? ரெண்டு சயின்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க? நல்லன்னு சொல்றேன். இவரு ஜுவாலஜிஸ்ட், பிளான்ட் செல்ஸையும் படிச்சாரு, அனிமல் செல்ஸையும் படிச்சாரு. இன்னொரு டைம் தப்பா சொல்லுங்க. அடுத்தது, யார் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்க? ஸ்வானா ஸ்லீடனா? ஸ்லைடன். ஓகே, நான் ஸ்லீடன் சொன்னேன், ஸ்லைடன் சொன்னா ஓகே தான். அது ஒரு டைம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஸ்லைடன் ஸ்லீடன் நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த ஸ்லீவ்ஸ் போட்ட ஒரு ஷார்ட் கட் இருக்குல்ல, அதனால. இன்னும் என்ன, அவ்வளவுதானே. யார் பிளான்ட் செல்ஸை மட்டும் ரிசர்ச் பண்ணது? பிளான்ட் செல்ஸ் ரிசர்ச் பண்ணது யாரு? ஸ்லைடர். அடுத்தது அவ்வளவுதான். அனிமல் செல்ஸ் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ரெண்டு ரிசர்ச் பண்ணது ஸ்வான். அவ்வளவுதான். ஸோ ஒரு ஷார்ட் கட் போட்டோம்னா அவ்வளவுதான். இது எக்ஸாம் ஆல்யூ வரைக்கும் மறக்கூடாது. சரி, இப்போ நான் ரெண்டுமே சொல்லிக் கொடுக்குறேன்னா, கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறேன், மறக்காம இருக்க ஷார்ட் கட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ சார், ஷார்ட் கட் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு, கதை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. அடுத்தது ருடால்ஃப் விர்ச்சோ, 1855. ஃபியூ இயர்ஸ் ஆகுது. விர்ச்சோவுக்கு ஒரு கேள்வி. எல்லாம் ஓகேப்பா, ஆல் லிவிங் ஆர்கானிசம் செல்ஸால் தான் கிரியேட் ஆயிருக்கு, செல்லோட வேற ஒரு பொருட்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். செல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அவர் ஆன்சர் முன்னாடி சொல்ல. அப்போ ருடால்ஃப் விர்ச்சோ வந்து 1855ல இதுக்கான ஆன்சர் சொல்றாரு. ஒரு செல் ப்ரீவியஸ் செல்ல இருந்து கிரியேட் ஆகுது. ஒரு செல் ப்ரீவியஸ் செல்ல இருந்து கிரியேட் ஆகுது. அப்போ அதுக்கு ஒரு லாட்டின்ல ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாரு. ஓமினிஸ் செல்லுலா இ செல்லுலா. என்ன சொல்றாரு? ஓமினிஸ் செல்லுலா இ செல்லுலா. ஓமினிஸ்னா பைனர், முன்னாடி. செல்லுலானா செல், முன்னாடி இருக்கக்கூடிய செல் இ செல்லுலாவா இருக்கும். இ செல்லுலானா அது ஒரு செல்லுல இருந்து உருவாயிருக்கும். ஈனா உருவாகிறது, செல்லுலானா இந்த செல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செல் மூலமா இந்த செல் உருவாயிருக்கும். இப்போ ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் எப்படி உருவாயிருக்கும்? ப்ரீவியஸா ஒரு செல் இருந்திருக்கும், அங்கிருந்து உருவாயிருக்கும். இததான் ஓமினி செல்லுலா இ செல்லுலாங்கிற விஷயம் மூலமா சொன்னாரு. யார் சொன்னாரு? விர்ச்சோ. என்ன சார் ஸ்டேட்மெண்ட் சவ் சவுண்ட் இருக்குன்னு பார்க்காதீங்க, இது நீட்ல கண்டிப்பா கேட்பான். விர்ச்சோ சொன்னது. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அப்போ ஓவராலா மாடிஃபை பண்றாரு. செல் தியரை யார் மாடிஃபை பண்ணதுன்னு கேட்பாங்க, ருடால்ஃப் விர்ச்சோ. எப்படி? ஆல் லிவிங் ஆர்கானிசம் கம்போஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் தி செல்ஸ் அண்ட் செல்ஸ் ஆர் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஒரு செல் இன்னொரு செல்ல இருந்து வருது அப்படிங்கிறது விர்ச்சோ. நீட்ல கேட்பன். 2019 கேள்வி. இதே கூட இந்த வருஷம் வரலாம், பாருங்க. கான்செப்ட் ஆஃப் ஓம்னிஸ் செல்லுலா இ செல்லுலா ரிகார்டிங் டு தி செல் டிவிஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. இது சொன்னது யார்? ஸ்வான், ஸ்லீடன், அரிஸ்டாட்டில், ருடால்ஃப் விர்ச்சோ. ருடால்ஃப் விர்ச்சோ.
ஸ்வான் என்ன பண்ணாரு 1839ல அவரோட செல் தியரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜுவாலஜிஸ்டா இருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். பிளான்ட் செல்ஸ் ஆராய்ச்சி பண்ணாரு, அனிமல் செல்ஸ் ஆராய்ச்சி பண்ணாரு, பிளாஸ்மா மெம்பரை பத்தி அவுட்டர் கவருங்கிற கான்செப்டை கொடுத்தாரு. ஸ்லீடன் 1838ல ரிசர்ச் பண்றாரு. இவர் ஒரு பாட்டனிஸ்டா இருந்தாரு, ஜெர்மனியை சேர்ந்தவர். பிளான்ட் செல்ஸை மட்டும் ரிசர்ச் பண்ணாரு, அதை மட்டும் தான் அவர் சொன்னாரு. அரிஸ்டாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பயனோரையா இருந்தவர். பட் இவர் செல் பத்தி பெருசா கான்செப்ட் சொல்லிக்க மாட்டாரு. பட் லிவிங் செல்ஸ் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மூலமா தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்செப்டை ப்ரொபோஸ் பண்ணது என்னமோ அரிஸ்டாட்டில் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னா என்ன சார்? அதெல்லாம் போக சொல்றேன். ரைபோசோம்ஸ் இதெல்லாம் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஓகே, அழிச்சிரு 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 அழிச்சாச்சு. ஆன்சர் பண்ணலாமே. கேள்வி, which is correct about cell theory in the view of current status for our knowledge about the cell structure? இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச செல் ஸ்ட்ரக்சர்ங்கிறதுக்கு செல் தியரி என்ன சொல்லுது? It needs modification due to the discovery of subcellular structure like a chloroplast and mitochondria. Mitochondria, chloroplast cells கண்டுபிடிக்க நம்ம அதை மாடிஃபை பண்ணணும்னு சொல்லுது. Modify the cell theory means that all living beings are composed of cell capable of reproducing. ஏன் மாடிஃபை பண்ணாங்கன்னா ஒரு செல்லும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அடுத்த செல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால மாடிஃபை பண்ணியிருக்காங்க. Cell theory does not hold good because all living beings do not having cellular organisms. இந்த இடத்துல செல் தியரி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒன்றும் கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. Cell theory means that all living objects consist of cells whether or not capable of reproducing. கடை நல்லா புரிஞ்சுக்கமா, ஒரு செல்லோட ரீப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியை பத்தி சொல்றது செல் தியரியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கமா, எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தான் சொல்லுது, எப்படி அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லல. ஸோ ரீப்ரொடக்ஷனை பத்தி அது பேசல. ஸோ ஆப்ஷன் டியும் கிடையாது, பியும் கிடையாது, குழப்பிக்காதீங்க. குளோரோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா பத்தியும் செல் தியரி பேசல. செல் தியரி கரெக்ட் கிடையாது. அதனாலதான் யார் மாடிஃபை பண்றா? விர்ச்சோ வந்து அதை மாடிஃபை பண்றாரு. கூட என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆல் லிவிங் பீஸ் டு நாட் ஹேவ் எ செல்லுலர் ஆர்கனைசேஷன். இது ஓகே தான், டேட்டா இது என்சைடு கிடையாது. இதாவது பழைய புக் 1993 அப்போ இதில் கொடுத்துருக்கலாம். நான் தான் சொல்லியிருக்கேன், வைரஸ்க்கு இது வரைக்கும் செல் ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணல. இது லிவிங்கா நான் லிவிங்கான்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் நான் பயாலஜி கிளாஸ் சொல்லுங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதில் வரும், மற்றெல்லாம் எலிமினேட். பழைய கொஸ்டின், அதனால நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்க வேணாம். பாருங்க, அப்பல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே கேள்விதான். ஆனா நம்ம இன்னுமே நீட் எக்ஸாம் கஷ்டம் இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நேம் த ஸ்லீடன் அண்ட் ஸ்வான் ஆர் அசோசியேட்டட் வித் 1993. எதுக்கு அவங்க ஸ்லீடன் ஸ்வான் ஃபேமஸ்? செல் தியரி. கரெக்டா இல்லையா? உங்க அப்பா பிறக்கிறப்ப டைம்ல உங்க அப்பா ஒரு நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாருன்னா அப்போ இருக்கக்கூடிய கேள்வியா? அப்பா என்ன வருஷம் பிறந்தாரு ஞாபகம் இருக்கா? ஆமா, நிறைய பேர். இப்ப அவர் வயசு என்ன சொல்லுங்க, அப்புறம் என்ன பிறந்த வருஷம் சொல்லுங்க. 45ன்னா என்னது? இப்போ ஒரு 24. அப்போ ஒரு 24 தூக்கணும்னா 24ல ஒரு 20 தூக்கணும்னா 1980 81. அப்போ பிறந்திருந்தாருன்னா ஒரு 15-16 வயசுனா 1995 96ல நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாரு. அப்ப இந்த கொஸ்டின் தான் படிச்சு போயிருப்பாரு. ஃபுல்லா நீங்களும் அதே கொஸ்டின் தான் படிக்கிறீங்க. நாளைக்கு உங்க புள்ள கூட இதே கொஸ்டின் படிக்கலாம். அதனால நீட் எக்ஸாமுக்கு ஒரு ரிப்பீட்டட் மேனர், நல்லா படிச்சா போதும், எத்தனை வருஷம் ஆனாலும் அதே கேள்விதான். ஐ மீன் நாலேஜ் அதுதானே. அதனால கவனிங்க, செல்லோட ஓவர்வியூ. இது அப்படியே நீட்ல ஸ்டேட்மெண்டா கேட்பான். சில ஸ்பெஷல் பாயிண்ட் மட்டும் இருக்கு, பார்க்கலாம். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல் மைக்ரோபிளாஸ்மா 0.3 மைக்ரோமீட்டர் இன் லென்த். நான் ஆல்ரெடி இதெல்லாம் நடத்திட்டேன். நிறைய பேர் இருக்குது ஸ்மாலஸ்ட் செல் வைரஸ்ன்னு சொல்லுவீங்க. அது இதை விட கம்மி தான், 0.7 மைக்ரோமீட்டர் என்னதுதான், சரி 0.07 இருக்கும். ஆனா ஏன் அதை எடுத்துக்கூடாதுன்னா வைரஸ் ஒரு லிவிங்கா நான் லிவிங்கான இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, அதனால அது வராது. ஸோ ஸ்மாலஸ்ட் செல்னா மைக்ரோபிளாஸ்மா தான். மைக்ரோபிளாஸ்மாவோட கேரக்டர் என்ன? ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழும், செல் வால் இருக்காது, ரொம்ப ஸ்மாலஸ்ட் மாலிகுலர் வெயிட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோபிளாஸ்மா பாக்டீரியாவில் இருக்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் செல் வச்சிருக்கு. லார்ஜஸ்ட் செல்னா எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழியோட முட்டை. அது பெருசா இருக்கும், ஆனா அது ஒரு சிங்கிள் செல். அதான் இது லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல்ஸ். லாங்கஸ்ட் செல் நம்ம உடம்புல கூட நர்வ் செல்ஸ், அதான் ரொம்ப லென்த்தா இருக்கும். சைஸ் ஆஃப் பாக்டீரியா, இது வந்து பாயிண்ட் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. பாக்டீரியாவோட சைஸ் 3 to 5 மைக்ரோமீட்டர்.
ஹியூமனோட ஆர்பிசி செல் 7.0 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஓகேவா? 7.0 மைக்ரோமீட்டர் இன் டயோமீட்டர் ஹியூமனோட ஆர்பிசி. சரி, ரைட். ஆனா நம்ம செல்ஸ் வேற வேற ஷேப்ல வேற வேற ஃபங்க்ஷனுக்காக இருக்கும். அது என்னன்னு போக பார்ப்போம். அதில் ப்ரோகரியாட்டிக் செல்ஸை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ப்ரோகரியாட்னா என்ன, யூகரியாட்னா உங்களுக்கு தெரியும். அதனால இப்போ நம்ம அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயத்த மட்டும் நம்ம இன்னும் டெப்தா பார்க்கலாம். ஹெட்டிங் சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் நான் ஃபியூச்சர்ல நடத்துறேன்னு சொல்லியிருந்தேன். ஹெட்டிங் அதிகமா சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் இதுல கூட கொஸ்டின் கேட்கலாம். சைட்டோபிளாசம்னா என்ன சார்? நான் கவனிங்க. ஒரு செல், அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையும் நான் எடுத்துக்கிறேன். எல்லா ஆர்கனையும் எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸை மட்டும் நான் விட்டுறேன். யாருக்கு நான் விட்டுறீங்க? நியூக்ளியஸை மட்டும். டோட்டல் செல் அதுல நியூக்ளியஸ் ஒரு நியூக்ளியோலஸ் அதை மட்டும் நான் எடுத்துக்கல. அப்ப அதுதான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் என்ன புரியுதா? உங்களுக்கு புரியுதா? சரிங்க சார். புரோட்டோபிளாசம்னா ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். அத புரோட்டோபிளாசம்னு சொல்லுவேன். ஆனாலும் வெளியே இருக்கக்கூடிய செல்வால் எடுத்துக்கூடாது. புரோட்டோபிளாசம் சொன்னாலும் வெளியே இருக்கக்கூடிய செல்வால், ஆனா வெளியே இருக்கக்கூடிய விஷயம் எடுத்துக்கூடாது. ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்கு, நியூக்ளியஸோட சேர்த்து எடுத்தா புரோட்டோபிளாஸ், நியூக்ளியஸ் இல்லாம எடுத்தா சைட்டோபிளாஸ்ட். இதோட நீட்ல கேட்டிருக்காங்க. புரோட்டோபிளாஸ்டுக்கு என்ன இருக்காது? செல்வால் இருக்காது. செல்வால் எடுத்துக்கூடாது. செல்லுக்குள்ளதான் எடுத்துக்கணும். இன்சைட் தி செல் தான் நம்ம ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணணும். புரோட்டோபிளாசம் என்ன புரியுதா? புரோட்டோபிளாசம்னா சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, அது போலாமா? இது பார்த்தாச்சு. ப்ரோகரியாட் யூகரியாட் இது டிஃபரன்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். அதனால இங்க நம்ம டீட்டெயிலா பார்க்க போறது இல்லை. டேரக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம். 2015 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. which of the following structure is not found in prokaryote? prokaryoteல இல்லாத ஒரு ஷேப். ஆனா ப்ரோகரியாட்னா எதுக்கான இருக்காது? நியூக்ளியர் என்வலப்னு சொன்னாலும் ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன்னு சொன்னாலும் ஓகே. படிக்கலையா? எழுதுங்க. 50 டைம் பனிஷ்மெண்ட். தோல் உட்கரு செல்ல உட்கரு படலம் இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. கரெக்ட் தானே? So which of the following structure is not found in prokaryote? prokaryoteல நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் ஷேப், அந்த நியூக்ளியஸ் சுத்தி எதுவுமே இருக்காது. அது நியூக்ளியோட ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ரைபோசோம் இருக்கும், மீசோசோம் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் எல்லாமே ப்ரோகரியோட்ல இருக்கும். இது மட்டும் இருக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எழுதுங்க. அங்கெல்லாம் புக்ல தேடுறதா என்ன சொன்ன? எழுதுங்க. இருக்கா அங்க? ப்ரோகரியோட் போய் இருக்கிற செல்கள், செல் உட்படுறதுல என்ன இருக்காது? இருக்கு, நான் படிக்கல. இது இங்க இல்ல, நான் முன்னாடி லெசன்ல சொல்லிட்டேன். எவ்வளவு டைம் சொன்னா? 50 டைம். எழுதுங்க. 50 டைம் எழுதுங்க லைன். தமிழ் இருக்கா? ஆன்சர் பண்ணுங்கம்மா. Protoplasm is a cell. Protoplasm is a cell without plasma membrane, without nucleus, undergoing division, without cell wall. Protoplasm அப்படின்னு சொல்றது இதுல என்ன மீனிங் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. இப்பதானே சொன்ன புரோட்டோபிளாசம்ங்கிறது வித்தவுட் செல் வால், செல் சுவர் அற்றது. ஏன் சொல்றது என்ன? இது 50 டைம் எழுதுறீங்களா? போடுங்க, ஒரு 50 டைம் போடுங்க. சொல்லல ஆன்சரு அங்க இல்ல, இங்க இருக்கிறது எழுதிங்க. புரோட்டோபிளாசம் என்பது செல் சுவர் அற்றது. புரோட்டோபிளாசம் என்பது செல் சுவர் அற்றது. புரோட்டோபிளாசம் இஸ் a cell without cell wall. ஒரு 50 டைம் எழுதுனா மறக்காது. மறந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 50 100 ஆக்கிடலாம். அப்ப மறக்கும். மறக்க கூடாது. கிளாஸ் நடத்த கூடயே ஃபாலோ பண்ணணும். சரி, ரைட். ப்ரோகேரியோட் செல்ஸ் யார் சார்? ஒண்ணு இல்ல கண்ணா, கிங்டம் மொனிராமா.
மொனிராவில் இருக்கக்கூடிய எல்லோருமே புரோட்டிஸ்டா தான். யார் யார் அவங்களுக்கு இந்த மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்லாம் எதுவும் இருக்காது. பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோபாக்டீரியான்னு சொல்லி கொடுத்துறாங்க. மைக்கோபிளாஸ்மா, பிபிஎல்ஓ, இதோட அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம், நிமோனியாவை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். இவங்க சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட்டிங் அப்படின்னா நம்ம நார்மலா யூக்கரியாட்டை கம்பேர் பண்றப்போ ப்ரோக்ரியாட்டுக்கு நிறைய ஸ்பிளிட்டிங் எபிலிட்டி இருக்கும். பயன்படுதா? ஸோ யூக்கரியாட்டை விட ப்ரோக்ரியாட்டிக் ஸ்பிளிட்டிங் எபிலிட்டி அதிகம். ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். தே வேரி இன் த ஷேப் அண்ட் சைஸ். அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ரியாட்டுக்கு ஒரே சைஸ் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. இது நம்ம நீட்ல கேட்பாங்க. இது இன்சைட் டயக்ராம். இது ஆல்ரெடி நம்ம நடத்திட்ட ஞாபகம் இருக்கா? பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் நடத்திருப்பேன். பேசிலஸ்னா ராட் ஷேப், காக்கஸ்னா ஸ்பிரிக்கல் ஷேப், விப்ரியோனா கமா ஷேப், ஸ்பைரம்னா ஸ்பைரல் ஷேப். அதை நான் நடத்திட்டு கேர்ஃபுல். இது என்னது? ஒரு செச்சர் ஆவா? டைம் என்ன? 1 o'clock ஆயிடுச்சா? சாப்பிட்டு வந்துடலாமா? வந்து அனுப்பிச்சிடலாமா? ஏன்னா நம்ம அப்படி ஷேப் ஆரம்பிப்போம். ஏன்னா ஷேப்ல நிறைய பாயிண்ட் இருக்கு, புரிஞ்சுக்கணும், இல்லையா தப்பா எழுதிடுவோம். அதனால பிரேக் போயிட்டு வந்துருங்க. சரி, சாப்பிட்டு வந்துருங்க. டைம் என்ன? 1 o'clock ஆகுது. 1:45 வந்துருங்க. 2 o'clock எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம்.